ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு ராஜ் கிச்சன்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிக்கன் சுக்கா வறுவல் தாங்க. ரொம்ப டேஸ்டியான முறையில் எப்படி மேக் பண்ணலான்னு பார்த்துடலாம். பார்த்துட்டு உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. நம்ம 1 கிலோ சைஸ்க்கு சிக்கன் எடுத்திருக்கோம். இதுக்கு வெங்காயம் அதிகமாக தேவைப்படாது. சின்ன வெங்காயம் 100 கிராம் சைஸ்க்கு எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் தான். பூண்டு பார்த்தீங்கன்னா 200 கிராம் சைஸ்க்கு எடுத்துக்கோங்க. அதுக்கு இஞ்சி பேஸ்ட்டும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன், மிக்ஸி ஜார் எடுத்து வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி இது 4ஐயும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம சிக்கனோட ஆட் பண்ணிடுறோம். நான் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரையும் கழுவி ஆட் பண்ணிக்கிட்டேன். அதோட இஞ்சி பேஸ்ட் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு கல்லுப்பு தாங்க ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட 1 டீஸ்பூன் தயிர். இது 3மே ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 15 நிமிஷம் ஊற விட்டுருங்க. இப்போ பேன் எடுத்துட்டு அதில் குழிக்கரண்டியாக 3 குழிக்கரண்டி ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, பட்டை, இலை, அன்னாசிப்பூ இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுட்டு சிக்கனையும் அதோட ஆட் பண்ணிடுறோம். இப்போ கரண்டி வச்சு கிளறி விட்டுக்குங்க. ஸ்டவ்வை சிம் ஃப்ளேம்லையும் மீடியம் ஃப்ளேம்லையும் மாற்றி மாற்றி சேஞ்ச் பண்ணி பேனில் பிடிப்புத்தன்மை வராமல் நல்லா கிளறி விட்டு கொண்டு வாங்க. இப்போ நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணக்கூடாது. இப்படியே நம்ம விட்டபடிக்கு நல்லா கிளறி இந்த மாதிரி மெத்தடில் கொண்டு வந்துடுங்க. இப்போ பாருங்க, நம்ம விட்டுருந்த ஆயிலும் அந்த சிக்கன் பீஸில் இருக்கக்கூடிய ஸ்கின்னுடைய அந்த கொழுப்பு தன்மையும் சேர்ந்து ஆயில் பக்குவத்தில் லைட்டாக வரும். அந்த டயத்தில் 1 டம்ளர் சைஸ்க்கு தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா போதும். அதுக்கு மேலே தேவைப்படாது. ஏன்னா நம்ம ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் சிம் ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் சிக்கனை நார்மலாக வச்சு கிளறி கொண்டு வரும்போதே ஒரு அரை பக்குவத்தில் வேக்காடு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம 1 டம்ளர் தண்ணி மிக்ஸ் பண்ணும் போது ஃபுல்லாக நமக்கு வேக்காடு கொடுத்துரும். நல்லா கிளறி விட்டு நல்லா கொதிக்க விட்டு கொண்டு வந்தாச்சு. இப்போ இந்த மெத்தடுக்கு வந்ததுக்கப்புறம், அதாவது இறக்கக்கூடிய மெத்தடுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம அதில் கொஞ்சமாக பட்டை மிளகாய் ப்ளஸ் கருவேப்பிலை இது 2ஐயும் ஆட் பண்ணி ஒரு கிளறி விட்டுருங்க. மேக்சிமம் கனத்த பாத்திரமாக வச்சு கிண்டி எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ நமக்கு பிடிப்புத்தன்மை அதிகமாக கொடுக்காது. நமக்கு சிக்கன் டேஸ்டான முறையில் இருக்கும். நான் கிளறி எடுத்துட்டு ஒத்தையா, அதாவது உதிரி பக்குவத்தில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தோசைக்கல்லையும் எடுத்து ஆட் பண்ணி திருப்பி விட்டும் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இந்த மாதிரி எடுக்கும் போது நமக்கு கேஸும் சேவிங்ஸாக இருக்கும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் சிக்கனில் சார்ந்து வரும்போது நமக்கு சாப்பிடும் போதும் ரொம்ப டேஸ்டான முறையில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம தோசைக்கல்ல ஆட் பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் பேக்னு திருப்பி விட்டு கொண்டு வரும்போது நமக்கு ஒரே மாதிரி வேக்காடு கொடுத்து நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உதிரி பக்குவத்துலேயும் இருக்கும். ஆயிலும் அதிகமாக தேவைப்படாது. இது நம்ம ரவுண்ட் பண்ணி கொண்டு வரும்போது நல்லா நமக்கு சுக்காவாயிடும். இந்த மாதிரி ஒரு தடவை மேக் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டன். தேங்க்யூ.